துலாம் ராசிக்காரர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். சூரியன் பாக்கியஸ்தானத்திலிருந்து பெயர்ந்து ஜீவனத்திற்கு சென்று ஜனவரி 15 2024 முதல் பிப்ரவரி 12 2024 வரை மகரத்தில் ஜீவனஸ்தானத்தில் பயணிக்கிறார். கிரகங்களின் அரசன் ஆதவன் அனலு கதிரவன் பருதி மார்த்தாண்டன் என்றெல்லாம் சூரியனை அழைக்கப்படுகிறது. ஆத்ம பலத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சி நிகழ்வால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எதுவெல்லாம் உருவாகிறது என்று ஆராய்வோம். துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் சூரிய பகவான் லாபாதிபதியாக இருக்கிறார். ராசிக்கு 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் ராசிக்கு சுகம்ஸ்தானம் ஆகிய 4ஆம் இடத்தில் அமரப்போகிறார். ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கப் போகிறது. சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் உண்டு. கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை சூரியன் பார்ப்பதால் தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சிகள் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சூரிய பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஒளியின் ஊற்றாக ஒளியின் பிறப்பிடமாக முதன்மை ஒளி பொருந்திய கிரகமாக தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் சூரியன் தன்னுடைய வீட்டை மாற்றும்போதுதான் தமிழ் மாதம் பிறப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சூரியன் 9 கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம். ஜோதிடத்தில் சூரியன் 9 கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார். சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையிலிருந்தால்தான் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வம் அந்தஸ்து செல்வாக்கு கௌரவம் கிடைக்கும். அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு சூரியனால் கொடுக்க முடியும். இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஒரு ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது. அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி 24 மணி நேரமும் பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது, எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும். சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும். சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்க வல்லவர். சூரியன் பகவான் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்றபோது சூரியன் தனது பகை வீடான சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார். எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருமளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்றை கொண்டாடுகிறோம். ஏனென்றால் 9 கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான மிக முக்கியமான கிரகமாக இருக்கின்றவர் சூரியன்தான். கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்துதான் உருவானது. சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பில்லை. எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரராசியில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார். இயற்கையாகவே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன். 10இல் ஒரு பாவி இருந்தால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை மட்டுமே உறுதியாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் வலியுறுத்துகிறது. மகரம் காலபுருஷதத்துவத்தில் 10ஆம் இடமாகும். சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது 3 6 10 11 ஆகிய இடங்களில் பெருங்கொண்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் அறிவுறுத்துகிறது. 9 கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக இருப்பது சூரியன் மட்டும்தான். சூரியன் மிகவும் வலிமையாக உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும்போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள். எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் கருதக்கூடியவர்கள் உறுதியாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்கக்கூடும். உங்களுக்கு 3 6 10 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது சூரியன் அபரிவிதமான முன்னேற்றங்களை அருமையான முறையில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார். அதே சமயம் 2 4 5 7 9 ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும்போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் தெள்ளத் தெளிவாக உறுதி செய்கிறார். சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும்போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் துல்லியமாக உறுதி செய்கிறார்.
ஒரு காரியத்தை அலைச்சல் உளைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் அரசு சார்ந்த காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும். புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசு அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பலவிதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எந்த மாதிரியாக இருப்பினும் சூரியனுடைய அனுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் சாத்தியமான சாதகமாக நடக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. எனவேதான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிதாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார். பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது. வாசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார். சூரியனுடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரன் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த காலகட்டத்தில் நடைபெற்றால் கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது. சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேபோன்று அவருக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்புகிரகமாக இருக்கிறார். அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேது சுக்கிரன் சனி போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அதே நேரம் இந்த தருணத்தில் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த காலகட்டமாக உருவாகிறது. எனவே வாழ்வியல் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே பல்வேறு விதமான தடைகள் உடைத்தெறியப்பட்டு மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான யோகங்களை சூரிய பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட சூரியனின் அமைப்பு மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டமஸ்தானமாகிய 4இல் அமர்ந்திருப்பதால் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை சூரியன் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார். எனவே உணவு பழக்கவழக்கங்களில் அதீத கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் உடல் பயிற்சி சற்று கூடுதலாக தேவை. நீங்கள் உடல் பயிற்சி மேற்கொள்ளும்போது ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகளையும் ஆரோக்கிய விரய செலவுகளையும் கட்டுப்படுத்துவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார். ஆனால் அதே சமயம் சுகம்ஸ்தானத்தில் மிக வலுவாக அமரக்கூடிய முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகிறார். எனவே நீண்ட காலங்களாக திருமண தடைகளை சந்தித்து வந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமண தடைகள் தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் இனிதாக நடைபெறும். இவற்றிற்கெல்லாம் மேலாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று வருந்திக் கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. அதிலும் ஆண் வாரிசுகள் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உருவாகிறது. உறவு முறைகளில் தந்தை வழிகளில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக மாறும். பல மனஸ்தாபங்கள் ஒற்றுமையாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமையும். உத்தியோகம் ரீதியாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் கம்பீரமாக உங்களுடைய முடிவுகள் சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும். சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயங்கள் நிச்சயமாக உண்டு. புதிய ஒப்பந்தங்களை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம். தைரியத்துடனும் துணிச்சலுடனும் இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான பணிகளில் சற்று கூடுதல் கவனம் செலுத்தும்போது கலைத்துறை ரீதியான பணிகளில் மட்டுமல்லாது அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உறுதி செய்கிறார். தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை யுக்திகளை இந்த தருணத்தில் வகுக்கலாம். சிறிய விஷயமாக முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை தேடிதரக்கூடிய ஒன்றாக அமையும். மேலும் மாணவ மாணவி கண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு.
விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய வீரத்தை விளைநிலமாக கொண்ட பூமிகாரகனான செவ்வாய் நட்புகிரகமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் பாகப்பிரிவினை பிரச்சனை அக்கம்பக்கத்து நிலத்தார்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நல்ல வளர்ச்சிகளும் ஒற்றுமைகளும் முன்னேற்றங்களும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கிடைக்கும். சூரியனின் 7ஆம் பார்வை ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பெண்கள் தொழில் ரீதியான வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை சிறந்து பெறக்கூடிய ஒரு அருமையான தருணமாக அமைகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.